வணக்கம். ஆண்டாள் வாஸ்து பிரகாரம் 100% கட்டியிருக்கக்கூடிய அழகிய வீடு. இந்த வீட்டினுடைய பிளான் டிசைன் பண்ணவர் பெருங்குடி ஜே சந்திரன். ஆண்டாள் வாஸ்து ஜூனியராக இருந்தாலும் சீனியருக்கு இணையாக ஏன் அதுக்கும் மேலவே குரு மெச்சுற மாதிரி ஒரு நல்ல அழகாக டிசைன் பண்ணி வீட்டை 100% பஞ்சபூதம் நெருப்பு, நிலம், நீர், காற்று, ஆகாய பூதம் இந்த 5 பூதம் சமநிலையில் இருக்கிற மாதிரி பிளானை டிசைன் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணவர் பெருங்குடி ஜே சந்திரன் அவர்கள். சார் தான் அந்த பிளாட்டுக்கு கட்டி கொடுக்குறதுக்கு முழு பொறுப்பு. இவர் தான் அதுக்கு இன்ஜினியர், வாஸ்து இன்ஜினியர் சார் தான். இந்த வீட்டினுடைய அழகை பாருங்கள். இந்த வீட்டில் வாழறவங்க நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், உயர்ந்த புகழ், ஒழுக்கம், கல்வி, மெய்ஞானம், ஆன்றோர் நட்பு, அறிவறிந்த சுற்றம் எல்லாமே இருக்கும். ஒரு வீடுன்றது 3 தலைமுறையை உள்ளடக்கியது. 100 வருடத்துக்கு உண்டான அந்த வீட்டில் நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்களுக்கும் அந்த வீடு காரணமாக இருக்குது. ஒரு தனி மனிதனுடைய பிறந்த நேரம், அதுக்கேற்ற மாதிரி உடலமைப்பு அமையும். வீடை மட்டும் அழகாக பிளான் பண்ணி இறைவனுடைய அருட்கடாட்சி இருந்து பிராப்தம் இருந்து சரியாக அமைச்சிக்கினான்னா அவன் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், உயர்ந்த புகழ், ஒழுக்கம், கல்வி, மெய்ஞானம், ஆன்றோர் நட்பு, அறிவறிந்த சுற்றம், ஓங்கு புகழேந்தி உலகத்தில் பல பேர் போட்டுற அந்த வீட்டில் வசிக்கிறவங்க வாழ்வாங்க. சார் தான் இந்த வீடை டிசைன் பண்ணி கொடுத்தவர். வாரம் வந்து அதை ஃபாலோ பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறாரு சந்திரா சார். இந்த வீட்டை பார்ப்போம். தெற்கு பார்த்த வாசல் உள்ள வீடு. தெற்கு முகத்திலே மெயின் வாசக்கால். தென்மேற்கில் பெட்ரூமில் உச்சத்தில் ஜன்னல். கிச்சனில் உச்சத்தில் வாசல். கிச்சனுக்கு வடகிழக்கு கிழக்கில் ஜன்னல். அதுக்கப்புறம் ஹாலில் வடகிழக்கு கிழக்கு ஜன்னல். பிரம்மஸ்தானம் ஓப்பனிங் ஹாலில். மேலே சைடு இழுத்து இந்த அளவே வீட்டினுடைய இடத்தினுடைய அளவே 50 அடிக்கு 20 அடி தான். அதில் 15.7 அடி அகலம், நீளம் வந்து 35 அடி வீடு. ப்ளஸ் படி வந்து வடமேற்கு வடக்கில் எந்தவித பில்லரும் இல்லாமல் அழகாக யூஸ் பண்ணி திறமையாக கட்டியிருக்கிறாங்க. கட்டி கொடுத்துருக்கிறாரு சந்திரன் சார். இது தெற்கு முகம். மேற்கு முகத்தை பாருங்கள். இந்த சதுரம் செவ்வகன்றதை தரையிலையும் வச்சுருக்குறாங்க, ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் வச்சுருக்குறாங்க, மேலே மொட்டை மாடியிலையும் வச்சுருக்குறாங்க. இந்த ரூம் வெண்டிலேட்ரு பாத்ரூம் வந்து மேற்கு நடுப்பகுதியில் வருது. அதுக்கும் பாருங்கள் அந்த சதுரம் செவ்வகம் தான் வச்சுருக்குறாங்க. உள்ளே போயிட்டு போவோம். படிக்கு வெளியே காமிச்சிட்டு ஓகே. படியினுடைய அழகை பாருங்கள். மெனக்கிட்டு பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். கிரவுண்டை தொடாது. தாய் சோறு கேண்டிலிவர் பீமை வெளியே இழுத்து தான் போடணும். சோத்து லெசன் பண்ணி போடக்கூடாது. இந்த படிக்கட்டு இப்படி தான் இந்த அமைப்பில் தான் போடணும். வெளிப்படிக்கட்டு போடுறீங்கன்னா வெளிப்படிக்கட்டு போடுறப்போ கேண்டிலிவர் அமைப்பில் இந்த ஃபார்மேட்டில் தான் போடணும். ஏன்னா தாய் சூத்திரை ஒட்டி இங்கே ஜாயின் பண்ணி போட்டிங்கன்னா இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆன மாதிரி ஆகிடும். அங்கே வடகிழக்கு கட்டாகும், வடமேற்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிடும். அந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்றதுக்காக கேண்டிலிவர் வெளிப்படிக்கட்டு எப்போ போட்டாலும் கேண்டிலிவர் அமைப்பில் தான் போடணும். இதுதான் இப்போ பாருங்கள், இதுதான் பேஸ் அடியில் ஸ்டார்ட் ஆகிற இடம். இங்கேயே நம்ம வெளியே பீம் எடுத்தால் இதெல்லாம் வந்து வீடு கட்டுற போதே பிளான் பண்ணி வெளியில் பீம் வெளியே எடுக்கணும். விட்டுட்டிங்கன்னா எடுக்க முடியாது. அதே மாதிரி இது இங்கே லேப்டாப் போடுறப்போ இந்த பீமை வெளியே எடுக்கணும். இழுத்துட்டு தான் இதில் போடணும். நீங்கள் அப்படி போட்டால் மட்டும்தான் இந்த படி வந்து உட்காரும். இல்லைன்னா நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. இப்போ ஒரு தடவை 2 தடவை பிளான் போடும்போதே கரெக்டாக செக் பண்ணி பார்த்து போட்டுக்கணும். வாசினர் கூட இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த தப்பு பண்ணாமல் பண்ணுவீங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதாவது மேஸ்திரியோ இன்ஜினியரோ ஏதாவது தப்பு பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இதை பற்றி. வந்து போர் வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கில் இருக்குது. கரெக்டாக அந்த கார்னரில் வராமல் தள்ளி போட்டிருக்காங்க பாருங்கள். வடகிழக்கு வடக்கில் வெட்டி வச்சுருக்காங்க. கரெக்டாக அந்த கார்னரை வராது, இதுலேயும் வராது. சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த மேலே பாருங்கள், போர்ட்டிகோ வந்து பில்லர் போடாமல் பீம் போட்டுட்டு அழகாக போட்டுருக்காங்க. பீம் போட்டு
பில்லர் போடாமல் இந்த மாதிரி தான் போடணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பீம் போட்டுருவாங்க, இதில் ஒரு பீம் போட்டுருவாங்க, அது லாஸ்ட்டில் ஒன்று போடுவாங்க. அந்த மாதிரி அமைப்பில் போடக்கூடாது. இந்த மாதிரி கேண்டிலிவர் அமைப்பில் போடணும். நீங்கள் எப்படி பார்த்தாலும் வீடு வந்து சாதாரண சவரமாக தான் இருக்கும். இதில் வந்து குருச்சந்திர யோகம் நம்ம ஜாதகத்தில் இருக்கோ இல்லையோ, உங்கள் வீட்டில் வந்து குருச்சந்திர யோகத்தை அமைச்சிட்டிங்க அப்படின்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைங்க வந்து அந்த குருச்சந்திர யோகத்தோடு இருப்பாங்க. அவங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். அவங்க கல்வியில் நல்லா இருப்பாங்க, இப்போ செல்வத்தில் நல்லா இருப்பாங்க. வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை உங்கள் பசங்களுக்கு நல்ல வழி செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி குருச்சந்திர யோகத்தோடு வீடு கட்டுங்க. வீடு கட்டிங்கன்னா அந்த ஜாதகமே குருச்சந்திர யோகம் அவனுக்கு அமைச்ச மாதிரி ஆகிடும். பிறக்க போகிற குழந்தைங்க அதுக்கேற்ற மாதிரி நல்ல யோகத்திலே பிறந்துருவாங்கன்னு சொல்ல வரீங்க. கண்டிப்பாக இந்த வீட்டுக்காருக்கு 2 பொண்ணு, அந்த 2 பொண்ணுக்கு 2 மருமகனுங்க அந்த மாதிரி யோகத்தில் வருவானுங்க. படிக்கிற பொண்ணும் அரசாங்க வேலைக்கு போவாங்க. இந்த மாதிரி வீட்டில் அவங்க வாயிற கணவன் மனைவி உறவும் இருக்கும். அவங்கக்கிட்ட 70 வயசு ஆனாலும் தாம்பத்தியம் இருக்கும். 3 தலைமுறை இந்த வீட்டில் வந்து நல்லா சிறப்பாக இருப்பாங்க. 3வது 4வது தலைமுறை பொறுத்து அதுக்கப்புறம் வீட்டோட வாயில் காலம் பொறுத்து இருக்குது. அது வரைக்கும் இந்த வீட்டில் வந்து எந்த செல்வ சிறப்பாக இருப்பாங்க அந்த பசங்க. நீங்கள் பார்க்கலாம் ஃபியூச்சரில். இந்த மாதிரி கேண்டிலிவர்லாம் அமைச்சிருக்கு. போட்டிக்கா போட்டாலும் இப்படி தான் போனோம். இது வந்து உச்ச வாசல், வடகிழக்கு பின்புற வாசல், அவுட்டர் வாசல். நம்ம வந்து நார்த் ஈஸ்ட் நம்ம அந்த கட் பண்ணாமல் நார்த்து சவுத்து கட் பண்ணாமல் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். நம்ம இங்கே ஓப்பன் வச்சுருக்கோம், அங்கேயும் வாசல் வச்சுருக்கோம். அது அந்த ரேஷியோ, அந்த காந்த ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டில் அப்படியே கரெக்டாக இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாக போகும், எங்கேயும் கட்டே ஆகாது. அதுக்காக கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டில் இந்த வாசல் வச்சுருக்கோம். ஒரு ரூமுக்கும் இது வந்து ஜன்னல் வந்து உச்சத்தில் ஜன்னல் வச்சுருக்கோம். ஒவ்வொரு ரூமுக்கும் அதேமாதிரி உச்ச வாசல், உச்ச ஜன்னல் வச்சுருக்கோம். உள்ளே போய் நம்ம பார்க்கலாம். படிக்கட்டில் அந்த ரூமுக்கு ஜன்னல் வைக்காத காரணம் வடக்கு வந்து லவ் உண்டு பண்ணிட்டுன்றதால அது வேண்டான்னு சொல்லியாச்சு. ஒட்டுமொத்த வீட்டுக்கும் பார்க்கும்போது அது ஓகே. 4 பக்கம் பாருங்கள். அதே மாதிரி இங்கே கூட பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட அழகே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். 4 சைடு கேண்டிலிவர் அமைப்பில் இதுமாரி யாருமே தளம் போட்டுருக்க கேண்டிலிவர் அமைப்பில் வந்து தளம் வந்து எங்கேயுமே போட்டுருக்க மாட்டாங்க. இந்த வீட்டோட சிறப்பே அதுதான். சும்மா நீங்கள் பார்த்துக்கிட்டு அப்படியே இருக்கலாம். நல்லா மேலே போய் நடந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். கேண்டிலிவர் அமைப்பில் 4 சைடு எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டிருப்போம் நம்ம. இது வந்து ஒரு மேலே வீடு ஃப்ளோர் கட்டுறதுக்கு மேலே சுற்றி பார்க்குறதுக்கு பால்கனி நடந்து வரப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இது பெயிண்டிங் முடிச்சுட்டு காமிக்கிறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லாயிருக்கும். இது வந்து வடகிழக்கு கிழக்கு ஜன்னல், உச்சப்பட ஜன்னல் வச்சுருக்கோம். ஜன்னல் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஜன்னல். ஈசானியத்தில் பாருங்கள் பில்லர் இல்லை. ஈசானியத்துலேயோ 4 பக்கமும் பில்லர் கிடையாது. பில்லர் இல்லாமல் அழகாக உள்ளேருந்து பிளான் பண்ணி இழுத்து கட்டி கொடுத்துருக்குறாரு. இது ஆள் வந்து பெருசாக இருக்கிறதுனால இந்த இடத்துல ஒரு ஜன்னல் பிரம்மஸ்தானம் ஓப்பனிங் வீடு வெளிச்சத்துக்காக வச்சுருக்கோம். பிரம்மஸ்தானம் ஓப்பனிங் இருக்குது. அடுத்தது கிச்சனுக்கு அதே மாதிரி கிச்சன் ரூமுக்கு வடகிழக்கு கிழக்கில் வந்து ஜன்னல் வச்சுருக்கோம், பெரிய ஜன்னல். ஸோ காற்று வெளியே வந்து போகிறதுக்காக. அந்த பக்கம் வெளியிலையும் உச்ச வாசல் வச்சுருக்கோம். இந்த அமைப்பில் தான் அதே கான்செப்ட் தான். அதே மேலேயும் பாருங்கள், ஹாலில் வந்து வடகிழக்கு கிழக்கில் ஜன்னல் வச்சுருக்கோம். அது உள்ளே வந்து பெட்ரூமில் வந்து வடகிழக்கு கிழக்கில் ஜன்னல் வச்சுருக்கோம். எல்லாமே உச்சத்தில் தான் வச்சுருக்கோம். மேல் ஃப்ளோரும் வந்து பார்த்தீங்கன்னா தளம் வந்து கேண்டிலிவர் அமைப்பில் தான் போட்டிருக்கோம். 4 பக்கமும் இழுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வேறு போட்டிருக்கோம். ஒரே மாடலில் எங்கேயுமே கட்டேன்றதே உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி வீடு கட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த பலன் வந்து எப்படி இருக்குன்றத அந்த உங்களுக்கு அந்த யோகம் இருந்ததுனால அதை கட்ட முடியும். அது பசங்க கனவு காணும். இப்படிலாம் வரணும், கனவு காணால் மட்டும்தான் அது பலிக்கும். கனவு காணாமல் அது பலிக்கணும்னா அது பலிக்காது. ஃப்ரெண்ட்லேருந்து உள்ளே போங்க சார். இப்போ வீட்டுக்குள்ளே நம்ம போகிறோம். தென்கிழக்கு தெற்கு வழியாக வாசல் உள்ளே வரோம். உள்ளே நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா கிச்சன் தென்கிழக்கிலே வச்சுருக்கோம். ஆக்சுவலாக நம்ம வந்து தெற்கு பார்த்த மணிக்கு வடமேற்கு தான் நம்ம செகண்ட் ப்ரையாரிட்டி இது கிச்சன் அமைப்புக்கு நம்ம கொடுப்போம். ஆனால் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தென்கிழக்கிலே உள்ள என்ட்ரன்ஸ்லேயே கொடுத்துருக்கோம். உள்ளே நுழைஞ்ச உடனே கிச்சன் இருக்கும். கரெக்டாக இந்த கிச்சன் மேலே கூட வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிலிவர் அமைப்பில் தான் கொடுத்துருக்கோம். கீழே கட்டாமல் செவ்வறு வைக்காமல் அழகாக கேண்டிலிவர் அமைப்பில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். அதே மாதிரி லேப்டு பாருங்கள், எந்த செவத்தில் ஓட்டாமல் அழகாக கேண்டிலிவர் அமைப்பில் தான் கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லேப்டு வந்து வடக்கு சுவத்தில் ஜாயின் பண்ணாமல் கொடுத்துருக்கோம் பாருங்கள். இப்படி தான் போடணும். ஹால் உள்ளே வரும்.
உள்ளே வந்தவொடனே இந்த பிரம்மஸ்தானத்துக்கு ஓப்பனுக்காக ஒரு ஜன்னல், அதுக்கப்புறம் உச்சத்தில் 2 பக்கம் 2 ஜன்னல், வாசல். இது வந்து வடமேற்கோட பெட்ரூம். வடமேற்கு பெட்ரூமில் உச்சத்தில் ஒரு ஜன்னல் வச்சுருக்கோம். அந்த லேப்டாப் பாருங்கள், செவத்தில் வடக்கில் ஜாயிண்ட் பண்ணாமல் போட்டிருக்கும் பாருங்கள். ஹால் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்கொயராக பண்ணியிருக்கோம். இது வந்து இந்த கொஞ்சம் ஆச்சரி ஒர்க் இருக்குது. இது முடித்த உடனே நாங்கள் காமிக்கிறோம் ஃபைனலாக. இதோட வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி ஆச்சரி வந்து பிளேவுட் அடிப்பார், பர்குலா மாதிரி போடுவாங்க. இதுதான் பிரம்மஸ்தானம் சொல்லுவாங்க. பிரம்மஸ்தானத்தை ஃபுல்லாக நாங்கள் ஓப்பன் விட்டுருக்கோம் பாருங்கள். பிரம்மஸ்தானத்தில் எதுவுமே வரக்கூடாது. எதுக்கு சார் பிரம்மஸ்தானம் ஓப்பன் விட்றீங்க? பிரம்மஸ்தானத்தில் எதுவுமே ஓப்பனில் தான் இருக்கணும். ஏன்னா அதை வந்து ஆகாயம் சொல்லுவாங்க. அது வந்து ஓப்பனாக இருந்தால் மட்டும்தான் பண வரவு வந்து அதிகமாக வரும். அதுக்காக நம்ம இந்த இடத்துல ஓப்பனாக வரும். கோடீஸ்வர யோகம் கொடுக்கும். கோடீஸ்வர பிடிச்ச யோகம். இது வந்து பார்த்தா பாரு, ஸ்கொயரு சதுர செவகம் சொல்லுவாங்கல்ல, இது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கல் பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கு. எல்லாமே வந்து இந்த வீட்டில் கரெக்டாக அமைஞ்சு எல்லா சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பெட்ரூமில் உச்சத்தில் பார்த்தீங்கன்னா ரூம்லாம் வந்து கீழ்ப்படி வாசப்படி போட மாட்டாங்க. ஆனால் நம்ம வந்து எல்லாமே இந்த ஸ்கொயர் தரைக்கும் நம்ம அந்த ஸ்கொயர் ரெக்டாங்கிள் காமிக்கிறதுக்காக கீழ்ப்படி போட்டிருக்கோம். அது தனி கட்டு, இது தனி கட்டு. அப்போ இது ஒரு ஸ்கொயர், தரைக்கும் ஸ்கொயர் ரெக்டாங்கிள் காமிக்கிறோம். நம்ம ஃப்ளோரும் ஸ்கொயர் ரெக்டாங்கிள் காமிக்கிறோம், செவுத்துக்கும் ஸ்கொயர் ரெக்டாங்கிள் காமிக்கிறோம். இப்போ எல்லா வாசலுக்கும் கீழ்ப்படி போகணும். இந்த உச்சத்தில் உள்ள வரோம். பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உச்ச வாசல் வடக்கு பக்கமாக உள்ள வரும். ஸோ அதோட என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தா அடுத்தது உச்சத்தில் ஜன்னல் கொடுத்துருக்கோம். தெற்கு சைடில் உச்சத்தில் ஒரு ஜன்னல், அதுக்கப்புறம் இந்த லேப்டாப் போட்டிருக்கோம். அது லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் கொஞ்சம் உச்சத்தில் ஜன்னல் கொடுத்துருக்கோம். மேற்கு சைடில் வடமேற்கு மேற்கில் ஒரு உச்சத்தில் ஒரு ஜன்னல். ஜன்னல் இருக்கிற கம்பி கூட ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள் தான் கொடுத்துருக்குறாங்க. ஒரு கொஸ்டின் பாருங்கள், ஜன்னல் இருக்கிற கம்பி பாருங்கள், அதுவும் ஸ்கொயராக தான் இருக்கும். எல்லாமே ஸ்கொயர் ரெக்டாங்கிள். இந்த லேப்டாப் பாருங்கள், இந்த கேப் இருக்குது பாருங்கள். ஸோ வடக்கு சுலத்தை ஜாயின் பண்ணாமல் இப்படி தான் போடணும். இன்னொரு மெயினான விஷயம், நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அட்டாச் பாத்ரூம் போகிறப்ப அது தலையை கொஞ்சம் ஹைட்டாக பெட்ரூமோட ஹைட் ஏற்றி போட்டுருவாங்க. அது ரொம்ப தவறு ஒன்று பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா தவறும் இந்த பாத்ரூமோட செவரும் பெட்ரூமோட தலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே லெவலாக இருக்கும். இப்படி தான் போகணும். பாத்ரூம் என்ட்ரன்ஸும் உச்சம்தான். பாத்ரூம் என்ட்ரன்ஸ் தான் உச்சத்தில் வரும். அதுபோல் மேலே இருக்கிற வெண்டிலேட்டரும் உச்சம்தான். ஆமாம், வெண்டிலேட்டரு அதுவும் உச்சத்தில் வச்சுருக்கோம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். தரை வந்து ஹைட் பண்ணாமல் போகணும். மெயினான விஷயம் பாத்ரூம் கட்டுறப்போ செய்ய வேண்டிய விஷயம் நம்ம பிளான் பண்ணி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஈசானியம் ஓப்பனிங்கில் இருந்தாவே அந்த வீட்டு தலைமகன் வந்து எல்லாத்துலேயுமே துரிதமாக முடிவு எடுப்பார், புத்திசாலித்தனமாக முடிவு எடுப்பார், அனைத்தும் சரியாக நடக்கும். தலையில் கண்ணாடி போடுறது, கண்ணாடி போடுறது எல்லாமும் எந்த தொந்தரவுமே இருக்காது, சுபிட்சமாகவே இருக்கும் அந்த வீடு. படி பாருங்கள். இந்த படி வந்து பார்த்தீங்கன்னா இது கேண்டிலர் அமைப்பில் போட்டிருக்காங்க. இது வந்து கட்டை கட்டி போட்டு ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியாக போடுற மாதிரி இருந்தால் செயின் லிங்க் படின்னு சொல்லுவாங்க. அது முன்கூட்டியே பிளான் பண்ணி போகிற மாதிரி இருந்தால் அதையும் போடலாம். இந்த கேண்டிலர் படி பாருங்கள், இது கூட ஜாயின் பண்ணாமல் தனியாக போட்டு பாருங்கள். தனியாக பீம் தனியாக இருக்கும், படி தனியாக இருக்கும். படியில் மேலே நீங்கள் காலை வைக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா வடமேற்கு மேற்கு உச்சம். ஸோ இது ரொம்ப முக்கியம் பார்க்க வேண்டியது. வடமேற்கு மேற்கு இதுக்கு இந்த இடத்துக்கு பார்க்குறப்போ எது உச்சம்னா இதுதான் உச்சம், அது வந்து நீச்சம். அப்போ இது வடமேற்கு மேற்கில் தான் நம்ம காலை ஃபஸ்ட்டு நம்ம பாருங்கள். மேலே படி இருந்து நான் ஏறி வரேன் பாருங்கள். அங்கே நான் ஃபஸ்ட் நம்ம காலை வைக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்ஷனை மட்டும் பாருங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்ஷனுக்கு தென்கிழக்கு கிழக்கு அது காலை வச்சு மேலே ஏறி வரும். இதுதான் மெயினான விஷயம் கவனிக்க வேண்டியது. இந்த படிக்கட்டு ஏறி வரும். இப்போ இந்த ஃப்ளோர் உள்ளே என்ட்ராகிறப்போ நம்ம காலை வைக்கிற இடம் இந்த இடம் வந்து உச்சத்தில் இருக்கணும். அதுதான் மெயின். வடமேற்கு மேற்கு உச்சத்தில் உள்ளே வந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம இங்கே உள்ளே வரோம். இது வந்து உள்ளே வராண்டாமல் இருக்கும். இப்போ மறுபடியும் இந்த ஃப்ளோர் உள்ள வீட்டு உள்ளே போக போகிறோம். இதுவும் வந்து பார்த்தா வடகிழக்கு வடக்கு, இதுவும் உச்சம். உச்சத்தில் உள்ளே வரோம். அதே சட்டத்தில் கட்டியிருக்கோம். வடகிழக்கு வடக்கில் ஓப்பன் வச்சுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட்டும் உச்ச வாசலில் இருக்குது. உச்ச வாசல் இருக்கும். ப்ளஸ் இந்த பெட்ரூம் உள்ள போகிறோம். இந்த பெட்ரூம் வந்து இதுவும் உச்ச வாசல். வடகிழக்கு வடக்கு கிழக்கில் ஒரு ஜன்னல், உச்சத்தில் ஒரு ஜன்னல், தென்கிழக்கு தெற்கில் ஒரு ஜன்னல்,
வடமேற்கு மேற்கில் ஒரு டெல்லர் வச்சுருக்கோம். இது வந்து பெரிய ரூமாக இருக்கும். இதை வந்து கிச்சனாகவும் யூஸ் பண்ணிப்பாங்க, பெட்ரூமாகவும் யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த கிச்சன் மேலே கூட பார்த்தீங்கன்னா மேலே கேண்டில் ரவுண்ட் தான் போட்டுருக்கோம். இதுதான் ஸ்பெஷல். எல்லா ரூமுக்கும் கீழ்ப்படி வாசல் போட்டுருக்கோம் பாருங்க. இந்த ஃப்ளோருக்கும் நம்ம மேலே சீலிங் போடுறப்போ கேண்டில் தான் பார்க்கணும். இந்த மேலே மொட்டை மாடி போகிறதுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இப்போதைக்கு சும்மா படி ஏணி மாரி போட்டு வெட்டி ஏறி போகிறாங்க. ஏன்னா அது நீச்சத்தில் போகுதுன்றதால ஏணி மாரி போட்டு ஏறிக்குவாங்க. ஏன்னா நீ பர்மனெண்ட்டாக படி போடணும்னா அது உச்சத்தில் வர மாதிரி போகணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு ஆகுன்றதுனால இப்போதைக்கு எங்கே வேண்டாம்னு சொல்லிட்டாங்க கஸ்டமரு. அதனால் படி அப்போ போட்டு எடுத்துக்கிற மாதிரி போட்டு வச்சுருக்கோம். சும்மா ஏணிப்படி மாதிரி போட்டு அடிக்கடி மேலே போகிறது கிடையாது. டேங்க் கழுவுறதுக்கு அது மியூசிக் தான் போவாங்க. ஸோ ஏணி மாரி போட்டு ஏறி போய்ப்பாங்க. அப்போ எடுத்து வச்சுருவாங்க, படியை ஏணி எடுத்து வச்சுருவாங்க. இந்த அமைப்பில் போட்டுக்கலாம். அவுட்ரு நான் சொன்னேன் இல்லைங்களா, வீட்டிலேயே சூப்பரான அழகு வந்து பார்த்தீங்கன்னா மேலே மாடியில் போயிட்டு ஒரு ரவுண்டு வெளியே சுற்றி வருது. இது இந்த வீட்டில் இதான் ஸ்பெஷல். நம்ம வெளியில் படி தளம் போடுறப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டோம்னா எவ்வளோ இடம் ஃபேஸ் கிடைக்குது பாருங்கள். நம்ம தரையில் என்ன ஃபேஸ் இருக்கும் அதே கேப்பு கிடைக்கும் நமக்கு. அழகாக அப்படி சுற்றி வர்றது நல்லாயிருக்கும், பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். பெரிய பால்கனி. ஆமாம், வீட்டை சுற்றி பால்கனி, வீட்டை சுற்றி 4 புறமும் பால்கனி, எல்லாமே கேண்டிலிவர் அமைப்பில். இப்போ இதெல்லாம் 4 அடி 4.5 அடி தாய் செவத்துக்கும் கேண்டிலிவர் அமைப்புக்கும். இந்த மாதிரி தான் இறக்கணும். இங்கே பில்லரை போட்டு செவத்துக்கு ஜாயின் பண்ணக்கூடாது. கேண்டிலிவர் அமைப்பிலே கொடுங்க. எல்லாமே கேண்டிலிவர் அமைப்பில் தான் கொடுக்கணும். பாருங்கள், ஏதாவது டவுட்னா முதல்ல வீடு கட்டுறதுக்கு மாதிரி முதல்ல பிளான் போட்டுட்டு ஒரு தடவைக்கு 4 தடவை பிளான் போட்டுட்டு பிளான் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பிளான் மாற்றக்கூடாது, அப்படியே வீடு கட்டிக்கணும். இந்த இடமே ரீஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அவர் பேரில் பண்ணுறதா தான் இருந்தது. வடக்கு பக்கம் பிரிட்ஜு வந்ததால் சார் சந்திரன் சார் என்ன சொன்னார்னா அவங்க ஒய்ஃப் பேரில் பண்ணிவிடுங்க, அப்போ தான் அது வீடு வளர்ச்சி கொடுக்கும் அப்படின்ட்டார். ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள், வடக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிரிட்ஜு ஒன்று போகுது. அதனால் சரி அங்கே சென்னை டு திருவண்ணாமலை பைபாஸ் ரோடு இது. அதனால் அங்கே வெயிட் வருதுன்றதுனால சரி ஆணுங்களுக்கு ப்ராப்ளம் வருது, அவங்க ஒய்ஃப் பேரில் வந்து இதை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பத்திரம் அக்கௌண்ட்லாம் என் பேரில் தான் இருக்குன்னாரு. லோன் வந்து எனக்கு தான் கிடைக்குன்னாரு. ட்ரை பண்ணுங்கள், உங்கள் ஒய்ஃப் பேரில் வாங்கினா தான் சிறப்புன்னு சார் சந்திர சார் சொன்னதால் அவங்க பேருக்கே பண்ணியாச்சு. இந்த மாதிரி வீடு கட்டி எல்லோரும் சிறப்பாக வாழணும்ன்ற அந்த ஆண்டாளை பிரார்த்திக்கிறேன். திருச்செந்தூர் முருகனை வேண்டி பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஈசானத்தை சுமையை முடிப்போம். இந்த படிக்கட்டுக்கும் ஸ்கொயர் பண்ணி கொடுத்துருக்குறாரு பாருங்கள். அதுதான் இந்த வீட்டுக்கு அழகே, அதுதான். எல்லா இடமும் லைட் போட்டிருக்கு. கார்த்திகை தீபம்லாம் வந்தால் விளக்கு ஒரு 10 விளக்கு ஏற்றி வச்சுட்டு எல்லா புறமும் லைட்டு இருக்குது. லைட்டு போட்டு விட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஈசானியத்தில் பாருங்கள், அது மேலே பாருங்கள், செவத்தில் தெரியுதுங்களா பிட்டா, அது ஒரு லைட்டு, இந்த பக்கம் ஒரு லைட்டு, அந்த லாஸ்ட்டில் ஒரு லைட்டு. வீடை சுற்றி லைட்டு, எல்லா புறமும் லைட்டு. மேலேயும் பாருங்கள் ஸ்கொயராக இருக்கும். மேலேயும் பீம் போட்டு எல்லாம் பில்டிங்கில் இருந்தே எடுத்துகிட்டு வரணும் பீம்லாம். மேற்கு அவுட்ரு மண் அடித்து மேலே தூக்கிடுவாங்க. இந்த படியினுடைய அழகு பாருங்கள். எல்லா இடமும் ஸ்கொயர் அண்டு ரெக்டாங்கிள், சதுரம் செவகம். எல்லா இடமும் சதுரம் செவகம் சதுரம் செவகமாக இருக்கும். அருமையாக டிசைன் பண்ணி அழகாக முழு ஒத்துழைப்பு கொடுத்து எங்கள் கேள்விக்கெல்லாம் பொறுமையாக பதில் சொல்லி ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார். தேங்க்யூ.